வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். நிறைய பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து அது இன்ஃபர்டிலிட்டி மாதிரி காஸ் பண்ணுதா, இல்லை இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளசண்டால பிளாஸ்டிக் பிட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய ஸ்டடீஸ் இப்போ இருக்குது. இப்போ வந்து இந்த எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ்னால் என்ன, இதனால வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகலாம், இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் காமனாக இந்த எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் பிபிஏன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிபிஏங்கிறது ஒரு எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர். அப்புறம் நம்மளோட ஃபுட் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் கூட நம்மளுக்கு எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ் தான். இல்லைனா வந்து அந்த தாலேட்ஸ் அதெல்லாமும் இஸ் காமன்லி ரொம்ப நம்ம காமனாக பார்க்கக்கூடிய சில பொருட்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து தீஸ் எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது நம்ம உடம்புலன்னா, நம்மளோட உடம்புல வந்து அது கலந்து போய் நம்மளோட அந்த நார்மல் அந்த ஹார்மோன் சுரக்கிற அந்த ஹார்மோன் ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுனால மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே நிறைய இஷ்யூஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ விமன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீரியட் இரெகுலாரிட்டிஸோ இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரெக்னென்சிக்கு இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணக்கூடிய சில சமயம் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எல்லாமும் இருக்கும். அதே மாதிரி மென்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு செமன் குவாலிட்டிலேருந்து அந்த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டிலேருந்து அதெல்லாமுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். அதுக்காக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்டுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு சின்ன சின்ன மாற்றம் இதை நம்ம பண்ணோம்னாலே we will be able to free ourselves from these chemical products. ஸோ அதுக்கு பேசிக்காக என்னென்னா இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது will be important. ரெகுலராக நம்ம வந்து தண்ணி பாட்டில் வாங்கி பிளாஸ்டிக் பாட்டில்லேருந்து தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ரெகுலராக ஒரு எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் நம்மளே வந்து ரீயூசபிள் பாட்டில்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது நம்மளுக்கு அது வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு டேக்அவே வாங்குறதுனா கூட கேரியரில் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளோட ரீயூசபிள் பாக்ஸஸில் நம்ம வந்து அந்த சாப்பாடெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது இட் வில் பி சம்திங் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் லீச்சிங் அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த சாப்பாட்டில் லீச் ஆகாததை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சிங்கிள் யூஸ் சுட சுட வந்து அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போடுற அந்த பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் இல்லாத லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம அந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்ததுங்கிறதுக்காக அதை நம்ம திரும்ப திரும்ப வாஷ் பண்ணி நம்ம வீட்லேயே நம்ம அந்த ஸ்க்ராச்சஸோடு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது முக்கியம். அதே மாதிரி இந்த டப்பர்வேர் டப்பாஸ் அதில் எல்லாமே ஸ்க்ராட்ச் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புதுசாக வாங்குறது வில் பி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த நான்ஸ்டிக் குக்வேருங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளோட குக்கிங் டைமையும் நம்மளோட குக்கிங் ஆயிலையும் நம்ம கம்மி பண்ணுறது தான். ஆனால் அது ஸ்க்ராட்சான நான்ஸ்டிக் குக்வேர், நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத விட ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு அந்த நான்ஸ்டிக் குக்வேர்லனா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு முக்கியம். அண்ட் நம்மளோட பெஸ்டிசைட் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ரொம்ப அதிகம் பெஸ்டிசைட்ஸோ இல்லை அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ணுறதும் வில் பி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணும்பொழுது, அதாவது ஃபியர் மாங்கரிங்காக இல்லாமல் ஐயோ எதை எடுத்தாலுமே இது தப்பு அது தப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லாமல் நம்மளோட மாடர்ன் டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே இந்த எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸை நம்மளால கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட லைஃப்பை ஹெல்த்தியாக வாழறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.